அனைவருக்கும் வணக்கம். ஒரு மணி நேரத்தை வீணடிக்க துணிந்த ஒரு மனிதன் வாழ்க்கையின் மதிப்பை அறியாதவன். சொன்னவர் சார்லஸ் டார்வின். இன்றைய வகுப்பில் போக்சோ ஆக்ட் 2012 நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் 2012. டோட்டல் செக்ஷன் எதுக்குது? 46 டோட்டல் செக்ஷன்ஸு. டோட்டல் சாப்டர்ஸு 9 சாப்டர்ஸ் இருக்குது. சரி, இப்போ நாம் பார்க்க போகிற பிரிவு என்னவென்றால், அதாவது ஃபஸ்ட்டு சாப்டர் 8 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். என்ன சொல்கிறது இந்த சாப்டர் 18 என்றால், அதாவது இந்த ஸ்பெஷல் கோர்ட் இருக்குல்ல, இதுதான் சிறப்பு நீதிமன்றம். இந்த சிறப்பு நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரங்களும் நடைமுறைகளும் பிறகு இந்த சாட்சியங்களை பதிவு செய்தலை பற்றி சொல்வதுதான் சாப்டர் 8. இதில் நம்ம செக்ஷன் 33 அதில் சப்செக்ஷன் 8 and 9 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 7 வரைக்கும் பார்த்துட்டோம். அதெல்லாம் ஷார்ட்ஸாக போட்டிருப்போம், ஏன்னா கண்டென்ட்டு கம்மியாக இருந்ததால். இப்போது இது வீடியோவை பார்க்க போகிறோம். என்னவென்றால் 33 சப்செக்ஷன் 8 என்ன சொல்கிறது? முதல்ல 8 என்ன சொல்கிறது என்றால், பவர்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட். செக்ஷன் 1 to 9 இருக்குல்ல, அதாவது சிறப்பு நீதிமன்றத்தில் இருக்கின்ற அதிகாரங்களும் மற்றும் நடைமுறைகளும் என்னென்ன பற்றி சொல்கிறது. செக்ஷன் 8 என்ன சொல்கிறதா? In appropriate cases, the special court may, in addition to the punishment, கூடுதலாக direct payment of such compensation as may be prescribed to the child for any physical or mental trauma caused to him or for immediate ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் சச் சைல்டு. வழக்கம் போல் நம்ம படவலத்தோடு பார்த்துருவோம். இப்போ ஏதாவது ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது. இந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் இந்த குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தை, இவங்க ஸ்பெஷல் பீப்புள் வச்சுங்களேன். இப்போ இவன் தான் எதிரி, அக்யூஸ்டு. இந்த எதிரியானவர் குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்து இந்த போக்சோ ஆக்டின் படி ஒரு குற்றம் எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டது. 173 செக்ஷன் 1 ஆஃப் BNSS 2023 படி. பிறகு சார்ஜ் ஷீட்டு 193 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு. சரி, இப்போது வழக்கு இந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் நடைபெறுகின்றது. அவ்வாறு நடைபெற்று இவன் மீதான இந்த குற்றமானது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கிறார்கள் என்றால், இதான் தண்டனை கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அப்போ என்ன செய்ய வேண்டும்? இந்த நீதிமன்றம் என்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், ஆஸ் பர் 33 சப்செக்ஷன் 8 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012 என்றால், இதை பாருங்கள், இந்த குழந்தைக்கு ஃபிசிக்கலாக இப்போ இந்த கையை வந்து இல்லை மூஞ்சில் வந்து ஆசிட் ஊற்றிட்டான், அப்படி விகாராக போச்சு, இல்லை என்ன பண்ணான், அதாவது ஒரு கால் கையில் நடக்க முடியல, செய்ய முடியல, சாப்பிட முடியல, அந்த மாதிரியான உடல் ரீதியாக ஒரு காயங்கள் ஏற்பட்டு இருக்குது. அப்படி என்றாலோ அல்லது மன ரீதியாக பித்து பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு, அந்த பாலியல் பலாத்காரம் செய்த உடனே குழந்தை இல்லை பித்து பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு, மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகிப்போச்சு, யார் என்னன்னே தெரியல, மெமரி லாஸ் ஆகிப்போச்சு, இந்த மாதிரி மன ரீதியாக ஒரு பாதிக்கப்பட்டிருக்கின்ற போதோ, அல்லது அந்த குழந்தை மறுவாழ்வு மையம் தேவைப்படுகிறது, ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போனால் தான், இல்லைன்னா அது வந்து வீட்டிலே வச்சுருந்தா அதை குணப்படுத்தவே முடியாது. அப்போது அதுக்கு ஒரு மறுவாழ்வு மையத்தில் அது சேர்த்து அங்கே வந்து அது அந்த நான் என்ன சொல்ல ட்ரீட்மெண்ட் சிகிச்சை அளிக்க வேண்டும், அல்லது அங்கே போனால் தான் சரியாகுன்ற நிலை இருக்கின்ற போது, அப்போ இந்த நீதிமன்றம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆஸ் த கேஸ் விடாது பிசிக்கலாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தண்டனை கொடுக்கின்ற போது, இப்போ வந்து இவனுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்து விட்டார்கள். அப்புறம் அத்துடன் கூடுதலாக கூடுதலாக இந்த பெண்ணுக்கு உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டதற்காக 5 லட்சம் ரூபாய் அவர் காம்பன்சேஷனாக கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிடலாம். அல்லது மன ரீதியான பாதிக்கப்பட்டதற்காக ஒரு 10 லட்சம் அதற்கு நஷ்டஈடாக வழங்குவதற்கு உத்தரவிடலாம். அல்லது மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்ப வேண்டும், அங்கே போய் அங்கே போனால்தான் அந்த பெண்ணானால் மீண்டும் பழைய நிலைக்கு வர முடியும் என்ற போது அதற்கான கூடுதலாக என்ன தொகை, ஒரு 2 லட்சம் என்று கூடுதலாக அதாவது பனிஷ்மெண்ட்டுடன் அந்த தண்டனையுடன் கூடுதலாக வெற்றிக்கெல்லாம் நஷ்டஈட்டு வழங்குவதற்கு உத்தரவிடலாம். சரி, அடுத்து பாருங்க, செக்ஷன் 33 சப்செக்ஷன் 9 பாருங்க என்ன சொல்கிறது. சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட், a special court shall, special court 2 section 1 L சொல்லிப்பாங்க போக்சோ ஆக்ட் 2012. சரி, for the purpose of the trial of any offense under this act have all the powers of a court of session. court of session section 8 of BNSS சொல்லிப்பாங்க, ஏற்கனவே section 9 CRPC இருந்தது. and
shall try such offence as if it were a court of session. அது பார்த்தீங்கன்னா செக்ஷன் சாப்டர் 19ல் செக்ஷன் 248 to 260 இருக்கு. ஏற்கனவே சாப்டர் 18ல் இருக்குது 225 to 237ல் இருந்தது சிஆர்பிசி 1973ல். And as far as may be in accordance with the procedure specified in the CRPC 1973. இப்போ என்ன புது சட்டப்படி BNSS 2023 படி ஃபார் ட்ரையல் பிஃபோர் ஏ கோர்ட் ஆஃப் செஷன். ரெண்டே விஷயம் தான் இதில் நம்ம படம் தடவை பார்த்துட்டு ஈஸியாக புரியும் நமக்கு. இப்போது இது சிறப்பு நீதிமன்றம் இருக்கின்றது இருக்குது என்றால் இந்த ஆக்ட் இருக்குல்ல போக்சோ ஆக்ட் 2012 படி இதனுடைய ப்ரொவிஷன் இருக்குது இல்லை செக்ஷன் 1 to 44 இருக்குது. இதன்படி இதற்கு உட்பட்டு சப்ஜெக்ட் இல்லை இதற்கு உட்பட்டு இந்த வழக்கு விசாரணையானது நடைபெறுகின்ற போது இந்த நீதிமன்றத்தின் ஸ்பெஷல் கோர்ட் நீதிமன்றத்திற்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கும் என்று சொன்னால் ஒரு கோர்ட் ஆஃப் செஷன் இருக்குது இல்லை இப்போ இதுதான் கோர்ட் ஆஃப் செஷன். இந்த மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு என்னென்ன அதிகாரங்கள் அந்த வழக்கு விசாரிப்பதற்கான அதிகாரங்கள் இருக்கின்றதோ அந்த அதிகாரங்கள் அனைத்துமே இந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு சிறப்பு நீதிமன்றத்திற்கு இருக்கும் என்று சொல்கிறது. சரி, மேலும் என்ன சொல்றாங்க, இந்த வழக்குகள் நடக்குதுல்ல இப்போ இந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் இந்த குழந்தை சாட்சி விசாரிக்கிறார்கள், ஐஓ விசாரிக்கிறார்கள், எல்லாரும் விசாரிக்கிறார்கள். அவ்வாறு இந்த வழக்கு விசாரணையானது எந்த நடைமுறையை பின்பற்றி விசாரணை செய்யப்படுதல் வேண்டும் என்று சொன்னால் இப்போ ஏற்கனவே என்ன அர்த்தம், பழைய பெண்டிங் கேஸாக இருந்தால் சிஆர்பிசி 1973 படி சப்போஸ் 17/2024 பிறகு வழக்கு போடப்பட்டு வழக்கு விசாரணை என்றால் எப்போ BNSS 2023 படி இந்த நடைமுறை என்னென்ன நடைமுறை சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நம்ம சொன்னோம்ல சாப்டர் 19ல் 248 to 260 வரைக்கும் அதில் இருக்க சொல்லியிருப்பாங்க. அதான் கோர்ட் ட்ரையல் பிஃபோர் கோர்ட் ஆஃப் செஷன். அந்த மாதிரியாக அந்த நடைமுறையை பின்பற்றி விசாரணை செய்தல் வேண்டும். அதற்கு உட்படாது அக்கார்டன்ஸ் வித் ப்ரொசீஜர் தான் அந்த நடைமுறையின்படி அந்த வழக்குகள் நடைமுறை செய்தல் வேண்டும் அல்லது விசாரணை செய்தல் வேண்டும் என்று சொல்கிறது.